உங்க எல்லாரையும் எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கிறது தான் நம்ம சுவாமி ஜாலி பாபாவோட குறிக்கோள். சோ லெட்ஸ் வெல்கம் பாபாஜி. குள்ளமா பிறந்தவங்க யாருமே அதுக்காக ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களை 6 அடி மனுஷனா மாத்துறதுக்காக எங்க தாத்தா கண்டுபிடிச்ச லேகியம் தான் லம்பா லேகியம். மெகாலயாவிலிருந்து மூலிகைகளையும் மெக்சிகோவிலிருந்து வேர்களையும் ஒன்றாக சேர்த்து அரைத்ததுதான் லம்பா லேகியம். இந்த லேகியத்தோட பவரை நிரூபிக்க நம்ம ஸ்டுடியோவுக்கு கல்கட்டாலன் வந்திருக்காரு சௌரவ் முகர்ஜி. ஷார்ட்டா இருக்கிறதுனால நீங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன? अमे जकुन रास्ता पिए விட 3 இன்ச் ஹைட் ஆனதே இவரை கட்டிப்பேன்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ நோ நோ சௌரவ், நீ கண் கலங்காத. உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த பொறுப்பை எங்க தாத்தா என் கையில கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த லம்பா லேகியம். வாயை தர சௌரவ், தொரப்பா. थैंक यू स्वामी जी नाइट है स्वामी जी இங்க स्वामी எனக்கு ஒரு லேகியம் स्वामी எனக்கு ஒரு லேகியம் स्वामी जी எனக்கு ஒரு லேகியம் சவா. டேய் என்ன கர்மண்டா இது? அத உர்றா பசுதே, அப்படி வெய்யே. இந்தா இத புடி. பேமெண்டா? டேய் வழக்கமா 2200 ரூபாய் 1500 தான் இருக்கு. உன்னை நடுறானா ஓவர் ஆக்டிங் பண்ணி அந்த பொண்ணு இடுப்பை புடிச்சிட்டே நீ. அது எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் வாங்கி போயிடுச்சு. ஓவர் ஆக்டிங்கா? நீ பேமெண்ட்னா கம்மியா கொடுறா. ஆனா என்ன ஓவர் ஆக்டிங் சொல்லாத. எனக்கு ஓவர் ஆக்டிங் பண்ண தெரியாது. ஏய், நான் அது மாதிரி ஃபேமிலில இருந்து வரல. விட்டுறா டேய். எங்க வீட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட், புரிஞ்சுக்கோ. ஐயோ தயவு செய்து விட்டுறா டேய். கவிதா, இதுல 5000 இருக்கு, வீட்டு செலவு வச்சுக்க. இது ஓகே. 6 மாச வாடகை இன்னும் பாக்கி இருக்கே, அத அரேஞ்ச் பண்ணலையா? என்ன இத்தனை கேள்வி கேக்குறீல? ஒண்ணுக்கு உருப்படம் ஊர சுத்துறானே உங்க அண்ணன், அவன ஒரு வார்த்தை கேக்குறியா? எங்க அக்காவும் மாமா சாகும்போது உங்க 2 பேத்தையும் என் கையில பிடிச்சு கொடுத்து போயிட்டாங்க. இந்த வீட்டு செலவுல இருந்து உங்க அப்பா வீட்டு மேல கேஸ் நடக்குது, அந்த செலவு வரைக்கும் நான் தான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேருக்கா நான் கல்யாணமே பண்ணிக்கல தெரியுமா? ஹலோ, என்ன ஓவர் சென்டிமெண்ட்? வாடகை பணம் குறையுதா? சரியில்ல வெளில வந்தனே வேற அட போ மச்சான், ஆடியில ஆடியோவே சரியில்ல, கொர்ரு கொர்ருங்குது. அது நீ விட்ட கொரட்டடா, முன்னாடி வர எனக்கு வரைக்கும் கேக்குது. மச்சி வரையில எஃப்எம்ல நாடோடிகள் படத்தோட பாட்டு கேட்டேன். அதுல பாத்தியா ஹீரோட தங்கச்சிய ஃப்ரெண்டு டாவடிப்பேன். அவனுக்கு கால் இல்லைன்னு தெரிஞ்சு இங்க பார் சசி தங்கச்சி அவனுக்கே கட்டி கொடுப்பேன். செம நட்புல. இதெல்லாம் நட்படா. நம்பி வீட்டுல சேர்த்த தங்கச்சியை உசார் பண்றான். நானும் தான் இன்னொரு காலையும் வச்சிருப்பேன். நானே வீட்டு ஜட்மெண்ட்காக வெயிட் பண்றேன். சார் பிரஸ் ரைட் முடிஞ்சா நான் கிளம்பலாமா? கேஸ்ல ஜெயிச்ச உடனே என்ன வண்டி வாங்குறதுன்னு நாங்க முடிவு பண்ணுவோம். வீடு கைக்கு வந்த உடனே இந்த மாதிரி காஸ்ட்லியான கார்ல போய் இறங்கினாருன்னு ஒரு கெத்து இருக்கும். என்ன மச்சி? ஏப்பா பசுவதி, வாங்கின கடன்லாம் அப்படியே இருக்குது, பணம் வரப்போகுதுன்னே புது கார் வாங்குற சோக்கு போயிட்டியாப்பா. இதெல்லாம் நல்லா இல்லப்பா. உனக்கு எவ்வளவு தரணும்? 7 லட்சம் ரூபா. இந்த கேஸ் ஜெயிச்சா எனக்கு 5 கோடி. 5 கோடி பெருசா 7 லட்சம் பெருசா? 5 கோடி தான். உனக்கு நல்ல மேக்ஸ் நாலேஜ். வெயிட் பண்ண ஜட்மெண்ட் வரட்டும். போ போ. கடவுளே, பசுபதி கேஸ்ல ஜெயிக்கணும்ப்பா. ஹாய் கவிதா. அண்ணே, பக்கத்துல இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிருந்தேன். ஓ, சாமி கழுத்துல போட்டிருந்த மாலையை கட்டி என் கையில கொடுத்துட்டாங்க. வெரி குட். மச்சான் மாமாடா. மாமா என்னாச்சு? கேஸ் ஜெயிச்சிட்டியா? ஓகே சூப்பர். மாலை கொடு. வர்ற 5 கோடியில நமக்கு 2.5 வரணும். உஷாராரு, விட்டுறாரு. மாமா சூப்பர் மாமா. மன்னிச்சிடுறா. அட பாவி, கேஸ் நாங்க ஜெயிச்சதுதான். இனிமே வீட்டு பக்கம் வந்து பாரு, காலை உடைக்கிறேன். புடிங்க போடா. டேய் மாமா. பாப்பா, கேஸ்ல தோத்துறேன்னா உசு உசுன்ற. மாப்ள யாரா மாப்ள? ராஸ்கல். உன்னை விட மாட்டேனா? பசுபதி, யோ நில்லையா? 7 லட்சம் ரூபாய்க்கு பதில் சொல்லிட்டு போயா. வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? என் பணத்தை விட மாட்டியா? உன் பணத்துக்கு நான் பொறுப்பு. நீ போ. வேணா, நீங்க இதுல தலையிடாதீங்க. யோ, ஒரு 5-6 மாசத்துல கொடுத்துறேன்னு சொல்றேன்ல, போ. உங்க மூஞ்சிக்காக விட்டு போறேன். பணம் வரல தொலைச்சிடுவேன். எந்த வண்டியில போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா?
கடனை உடனே வாங்கி செலவா ஒளிஞ்சு போட்டுன்னு ஒரு நல்ல லாயரை பாடுறானு கேட்டியா அன்னைக்கு? டேய் அவனே சைலண்டா வர்றான், நீ ஏன்டா ஓவரா பேசுற? யோ கோர்ட்ல நீ ஒழுங்கா பேசுறதா இவன் ஏன் பேசாம வர்றியா? 2.5 கோடி உனக்கு லாஸ் ஆனா தெரியும். இவனை விடியா? கவிதா நிலைமை நினைச்சு பாத்தியா? வரதட்சணை வாங்காம அவளை கல்யாணம் பண்றதா பசுவதை பத்தி நல்ல தெரிஞ்ச ஒருத்தனாலதான் முடியும். அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? டேய் கடன் பிரச்சனைல இருந்து கவிதா பிரச்சனை தீர வரைக்கும் ஒரே வழிதான் இருக்கு. அதுக்கு பசுபதி வேலைக்கு போகணும். நல்லா படிச்சவனுக்கே இங்க வேலையை காண, இவனுக்குலாம் எவன் வேலை கொடுப்பா? ஒருத்தன் இருக்காண்டா. கிளாசிக் மினரல் வாட்டர் கம்பெனியோட எம்டி சிவகுருநாதன் என்னுடைய ஃப்ரெண்டு. நான் தான் அந்த கம்பெனியோட லீகல் அட்வைசர். அவர் உங்க ஃப்ரெண்ட் தானே? ஆமா. நீங்களே கையோட குடும்ப வேலையை வாங்கி தரலாம்ல. அவனுக்கு சிபாரிசுனா சுத்தமா பிடிக்காது. திறமசாலிகளுக்கு மாத்திரம் தான் வேலை கொடுப்பான். குட் மார்னிங். என்னுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஒரு பழத்துக்குள்ள எத்தனை விதை இருக்குன்னு பார்த்தப்போ நான் ஒரு விதைக்குள்ள எத்தனை பழம் இருக்குன்னு பார்த்தேன். So don't wait for the opportunity. Create it. அவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் பக்தி. ஆனா பொய் சொல்லி பழம் சாப்பிட்ட விநாயகர்னா அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையிலேயே உலகத்தை சுத்தி வந்த முருகன்னா அவனுக்கு உசுரு. வீடு போனதை பத்தி கூட கவலைப்படாம விளையாட்டு. டேய் சிவகுருநாதன் கம்பெனில மார்க்கெட்டிங் ஹெட் போஸ்ட் காலியா இருக்கு. உனக்காக நானே அப்ளிகேஷனை மெயில் பண்ணிட்டேன். நாளைக்கு இன்டர்வியூ. நீ சொன்ன ஆளுக்கு இன்னா பிடிக்குமா அது ஒண்ணு இவனாண்ட இல்ல. இவனுக்கு இன்னா வருமா அதுல ரவுண்டு கூட அந்த ஆளுக்கு பிடிக்காது. பாவக்காய் தூக்கி பாயசத்துல போட்ட கணக்கா இவனுக்கு எப்படி கிடைக்கும் வேலை? நீ கவலைப்படாத செந்தாமரை. எப்ப அவன் மாமா மாதிரி ஒருத்தருக்கே வேலை கொடுத்தானோ அப்பவே தெரியல அவனை ஏமாத்தது ஈஸின்னு. எனக்கு அந்த வேலை நிச்சயம் கிடைக்கும். என்ன 5ல 4 பேர் தான் வந்திருக்கீங்களா? எங்க எம்டிக்கு பஞ்சுவாலிட்டினா ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ ஆரம்பிக்கணும் வாங்க. என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மாமா என்னடா மாமா, நீ அக்கா பையன் தெரிஞ்சது உனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு வேலை போயிடும். என்ன விஷயம் சொல்லு. அந்த புளிச்சக்கீரை பழம் சொல்றான். அவங்க எல்லாரும் எவ்வளவு டீசெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. என்ன மட்டும் எப்படி வர சொன்னேன்? டீசெண்டா வந்தவெல்லாம் பேஷண்டா வெளியே போறா. பழம் மாதிரி வந்த நீ தான் பஞ்சாமிர்தம் சாப்பிட போற. மொத்தம் வந்த 223 அப்ளிகேஷன்ல நம்ம வேலைக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி பார்த்து பார்த்து பொறுக்கி 5 ரத்தனத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். குட் குட் மிஸ்டர் செந்தில்குமரன். மொட்டை என்ன பழனியா? ராயல் சலூன் சார். லக ஆக்சுவலி சார் எனக்கு இந்த வேலையில இஷ்டமே கிடையாது. பேசிக்லி I want to become a rapper, rap singer. Let me explain the meaning of rap. R-A-P, the rhythm and the poetry. It's all about the words that I'm saying. Can you follow me? People all across the world, they call me Sandy. Stop it. But out. இப்போ இந்த தண்ணியை சுத்தம் பண்ற ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் process பத்தி விளக்கமா சொல்ல முடியுமா? விளக்கமா சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு டெமோ காட்டட்டுமா சார்? Brilliant. What is this? பிராண்டி கோட்ரு சார். நான் எப்போதுமே சேஃப்டிக்காக ஒரு பையில வச்சிருப்பேன். சில பேர் இப்படி சிங்கிளா ஓபன் பண்ணுவாங்க. அப்போ சம்டைம் இந்த மாதிரி உடஞ்சிடும். இதை தூக்கி எறிஞ்சிட முடியுமா? 90 ரூபா சார். அதை எப்படி சுத்தப்படுத்துற பாருங்க. பாத்தீங்களா? கிளாஸ் பீஸ் தனியா, தண்ணி தனியா ஃபில்டர் ஆயிடுச்சு. இப்போ இது சுத்தமான சரக்கு. நம்பிக்கை இல்லையா சார்? இப்ப நம்புறீங்களா? Get out. சார் இதான் நீங்க பொறுக்கி எடுத்த ரத்னங்களா? என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ முருகா எம்பா இப்படி என்ன சோதிக்கிற? கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா ஹலோ, இது யாரு? வடபழனில இருந்தா பால் அபிஷேகம் தானே சார்? முருகன் சேர்த்துக்கு என்ன? நீங்க ஆரம்பிச்சிருங்க. நான் ஒரு இன்டர்வியூல இருக்கேன். அப்புறம் கூப்பிடுறேன். மை டீப் சாரி சார். வடபழனி கோயிலேருந்து ஃபோன் அதான் அட்டன் பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க சார். உட்காருப்பா. வணக்கம் சார். வணக்கம். உட்கார். பசுபதி. இந்த பேர் மட்டும் கொஞ்சம் தமிழ் சினிமா வில்லன் பேர் மாதிரி இருக்கு. நீங்க சிக்கிட்டா. எனக்கு வேலை தர முதலாளி நீங்க. என்னை பத்தி எது வேணா சொல்லுங்க சார். ஆனா என் பேரை பத்தி மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க சார். ஏன்? பசுபதியில வர முதல் பா பழனி மலையை குறிக்கும். அடுத்து வர சுவாமி மலையை குறிக்கும். அடுத்த பா பழமுதிர் சோலையை குறிக்கும். கடைசியா இருக்கே தி திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி. இந்த 3ல நீங்க எதை வேணா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சார். ஃபிக்ஸ் பண்ணிட்டேப்பா. ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்.
திருத்தணி ஓகே. பா சு பா தி இந்த 4 எழுத்துக்குள்ள 6 படையும் அடக்கியிருக்கார் சார் எங்க அப்பா. உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு? நான் உடனே பார்க்கணுமே. எங்க அப்பா இப்ப முருகன் கிட்ட இருக்கார் சார். ஓ ஓ, நீங்க ஏன் சார் அவசரப்படுறீங்க? பொறுமையா டைம் எடுத்துங்க. சரி, நீங்க Facebookல இருக்கீங்களா? இல்ல சார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். ஓ, இப்போ இப்படி ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை பார்க்க வர்றீங்க, இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு வர்றது? அதானே சார், ட்ரெஸ்ஸும் சரியில்லை ஒன்றும் சரியில்லை, உங்களுக்கு வேலை கிடையாது, யூ ஆர் ரெஜெக்டட். சார் அடுத்தால வர சொல்லிட்டேன். சார் இங்கிலாந்துல நீ ஒரு பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு மகாத்மா காந்தியே கலாச்சார சர்ச்சில். அதுக்கு அடுத்தது ஒரு இந்தியன் ட்ரெஸ்ஸுக்காக கலாய் வாங்குறது இதான் சார் செகண்ட் டைம். நான் இந்த ட்ரெஸ்ஸை ஒரு காரணமாக தான் சார் போட்டிருக்கேன். அந்த காரணத்தை விட்டால் தான் எனக்கு இந்த வேலை கிடைக்குன்னா அப்படிப்பட்ட வேலையை எனக்கு வேணாம் சார். நான் கிளம்புறேன். வரேன் சார். டாடா பை பை. பசுபதி, அந்த காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் சொன்னாலும் நீங்கள் எனக்கு வேலை தரப்போகிறது இல்லை. இருந்தாலும் கலாய் வாங்குறது என்னோடையும் மகாத்மாஜியோடையும் முடியணுன்றதுக்காக சொல்கிறேன். சமீபத்தில் ஒரு மகான் எழுதின ஒரு புத்தகத்தை படித்தேன், ஆடையும் ஆன்மாவும். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம போடுற துணிக்கும் நம்ம கேரக்டருக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறார். அதில் முக்கியமாக 67வது பக்கத்தில் 17வது வரியில் முருகர் கோவமாக இருக்கும்போது கோவணத்தோட பழனிமலையிலையும், ஹாப்பியாக இருக்கும்போது பட்டாடையோட திருச்செந்தூரில் தரிசனம் தரணும்னு சொல்கிறாரு. ஆஹா, ஃபண்டாஸ்டிக். டேய், இப்படி கேனத்தனமா கிறுக்குனா அந்த மகான் யாரு? 1 minute சார். என்ன எடுக்கிறேன்? ஆடையும் ஆன்மாவும் இதை எழுதின நீங்க சொன்ன கிறுக்கு மகானே சார் தான். 67வது பக்கம் 17வது வரி. மறந்துடாதீங்க. பசுபதி பசுபதி பசுபதி, ஆஹா, என் மனசை தொட்டுட்டப்பா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய ஞானமா? உனக்கு வேலை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணேன். சார் சார் சார், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பத்தி இவன்கிட்ட 4 கேள்வி நான் கேட்டுக்கிறேன். முதல்ல கையில இருக்கிற அந்த புத்தகத்தை ஒழுங்கா படி. அதுல இருந்து 4 கேள்வி நாளைக்கு நான் உன்னை கேட்பேன். அதுக்கப்புறம் நீ வேலையில இருக்கணுமா வேணாங்கிற முடிவை நான் எடுக்கிறேன். ஏன்பா, your job is confirmed, but on one condition. மாசம் you are on probation. அதுக்கப்புறம் உன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து கன்ஃபர்மேஷன். ப்ரொபேஷன்ல 30,000 ரூபாய், அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆன பிறகு 40,000 ரூபாய், அதுக்கப்புறம் அலவன்சஸ் எல்லாம் இருக்கு. சம்பளமா உங்ககிட்ட வேலை செய்யறதே என் பாக்கியம் சார். என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையில சொல்லிக்கிட்டு இன்னும் என்ன நின்னுட்டு இருக்க? போய் முதல்ல ஆர்டர் டைப் பண்ணு. அப்படியே பசுபதிக்கு ஆபீஸ் எல்லாம் சுத்தி காட்டு. காட்டி போயிட்டு வாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார். பரவாயில்ல, அட்டெண்ட் பண்ணுப்பா. ஹலோ சாயந்தரம் கிஷோர் மேரேஜ் தெரியும்ல? தெரியும்பா. மிலிட்டரி சரக்கு வாங்கி வச்சிருக்காண்டா, சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வரேன். பசுபதி, போனு கோயில்ல இருந்து பிரசாதத்துக்காக தானே? சான்ஸே இல்ல. நீங்க பெரிய மகான், எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க? இல்லப்பா, அந்த கோயில் பிரசாதத்தை சாப்பிடணுங்கிற ஆர்வம் கண்ட தெரியுது. என்ன பக்தி, என்ன பக்தி. போ போ. Have a nice walk in the office. தர மாட்டியா? ஏய் மாமனோட அண்ணா இன்னும் போனி ஆகலண்ணா. அப்ப நான் வேணா போனி பண்றேன். நீ போனி பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு தீனி போடுறேன்டா. குட் மாஸ்டர், சூப்பர் மாஸ்டர். சத்யன் சார், கலக்கிட்டீங்க சார். தமிழ்நாட்டின் அடுத்த ஆக்ஷன் கிங் நீங்க தான் சார். நீங்க அடிச்ச அடியில அந்த ஆளு செங்கல்பட்டுல போய் விழுகுறான். அப்ப நீங்க ஒரு பஞ்ச் டயலாக் பேசுறீங்க. ஓகே சார். நான் சட்டைக்கு பண்ணுவேன்டா அயனு, என்ன சட்டை பண்ணாதவனுக்கு நான் லயனு. சார் அடிச்சாலும் செங்கல்பட்டு போய் விழுகுறான். ஆனா பஞ்சில கொஞ்சம் ஃபயர் கம்மியா இருக்கே சார். யோ, யார் நீ? எதுக்கு எங்க வந்த? என் டயலாக்கே குறை சொல்றியா? யார் சார் இவன்? என் ஃப்ரெண்ட் சார். சார் உங்க ஃப்ரெண்டா? ஹீரோவோட ஃப்ரெண்டா? முதல்ல சொல்லக்கூடாதா சார்? ஆளை பார்த்தாலே தெரியுது, நல்ல பர்சனாலிட்டியா ஒரு குட்டி அமீர் கான் மாதிரியே இருக்காரு சார். தேங்க்ஸ் ஜி. இருடா அமீர் கான், நீங்களே ஆக்ஷன் கிங்குக்கு ஒரு பஞ்சு டயலாக் சொல்லிருங்களேன். புடிச்சிட்டேன். நெய்யில கைய வச்சா தித்திக்கும், அதே கையை நெருப்புல வச்சா பத்திக்கும். எப்படி? இதுவரைக்கும் ஹீரோக்கள் தான் டார்ச்சர் பண்ணானுங்க. தேங்க்யூடா. இப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் எல்லாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பரா மச்சான். சூப்பர் சூப்பர், டபுள் ஓகே. சார் பேசாம இந்த படத்துக்கு நீங்களே டயலாக் எழுதுங்க, முடிஞ்ச டைரக்ஷன் கூட பண்ணிருங்க. நானும் சத்யன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். நான் அவனை விட நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நீ எஸ். இவனுங்க படுத்துற இம்சைக்கு பேசாம நம்மளே ஹீரோ ஆயிடலாம். அடுத்த படத்துல நான் தான் ஹீரோ. மேக்கப் மேன். படத்தை நீங்க மட்டும் தான் பார்க்கணும். டேய் சூப்பரா பஞ்ச் சொன்னடா. டிக்கெட் கொடு. இது ஐபிஎல் செமி ஃபைனலுக்கான டிக்கெட், இது பார்ட்டிக்கான இன்விடேஷன். என்ஜாய் பண்ணுங்க. மச்சி தப்பா நினைச்சுக்காதீங்க, என்னால மேட்சுக்கு வர முடியாதுடா. பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நீங்க வேணா போயிட்டு வந்துருங்க. இருடா, அவன் சொல்றதான் கரெக்ட். டே மச்சே, நம்ம கவிதா கூட்டிட்டு போய் ஜாலியா மேட்ச் பார்த்து வரலாம். டேய் என்னடா, நேத்து ஒரு சீன் எடுத்தாங்க, சார் தான் டைரக்ட் பண்ணாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்த ஃபோன் பண்ணி பாட்டி மண்டை போட்டுருச்சுன்னு போய் சொல்லுவான், நான் போவேன். அந்த ஐடியா ஃபாலோ பண்றா. ஹே மச்சி, சூப்பர் ஐடியாடா.
நாளைக்கு கரெக்டா 1 மணிக்கு ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. சார் பசியில காதடிச்சிக்கும். முக்கியமான ஃபோன் கால் வந்தா கூட கேட்காது. சீக்கிரம் சாப்பிடுங்க. நைஸ், வெரி நைஸ். சரே உன் கேரியர் எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். வெளில போறதுனால சாப்பாடு கொண்டு வரல சார். சாப்பிடுறதுக்கு வெளியில போறியா? நான் இல்ல சார், தங்கச்சி கவிதா வெளில போயிட்டா, அதனால என்ன ஹோட்டல்ல சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்பா வெளியில போய் சாப்பிடுவா? இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வாயே சேர்ந்து சாப்பிடலாம். இட்ஸ் குட் வெஜிடேரியன் ஃபுட். என்ன யோசிக்கிற? இது சைவம் உனக்கு ஓகே தானே? சார் நான் அப்படியே உங்களை மாதிரி சார், சுத்த சைவம். சின்ன வயசுல இருந்து 27 பர்த்டேல ஒரு பர்த்டே கூட கேக்கே கட் பண்ணதில்ல சார். கேக்கா? கேக் ஏன்பா சாப்பிடல? கேக்ல முட்டை இருக்கும் சார். முட்டை நான்வெஜ் சார். ஓ எஸ் எஸ் எஸ், குட் ஹேபிட். ஆனா குழப்பமா இருக்க. என்ன சார்? இல்ல வளர்ந்த பிறகு கேக்ல முட்டை இருக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்படி? அது எப்படின்னா சார், நான் ஒரு தடவை குழந்தையா இருந்தேன். அப்ப எனக்கு சின்ன வயசு சார். ஃபோன் சார். சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல வேணான்னு? ஆமா. ஹலோ ஹலோ, சிவகுருநாதர் சாருங்களா? பசுபதிங்க அம்மா சீரியஸுங்க சார். அம்மாவுக்கா? அம்மாவா? என்னாச்சு அம்மாவுக்கு? பாத்ரூம்ல வலிக்கு வந்து கேஎம் ஹாஸ்பிடல்ல. ஓ சரி சரி, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். நீ கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோ. என்ன சார், உங்க அம்மாக்கு எதாவது ப்ராப்ளமா சார்? என் அம்மாவுக்கு இல்லப்பா, உன் அம்மாவுக்கு. அம்மாவா? அம்மாவே இல்லையே சார். என்ன சொல்ற நீ? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கறான். உங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துறாங்களா, கேஎம் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? நீ என்ன அம்மாவே இல்லங்கற? அம்மா நான் சார் சொன்னா? யோ, அவன் சொன்னதால நான் சொல்ல முடியும். இப்போ என்ன அவன் பொய் சொல்றானா? தொலைச்சிடுவா அவனை. இல்ல சார், அவன் பொய் சொல்ல மாட்டான் சார். பொய் சொல்ல மாட்டான் சார். அம்மா. அம்மாவா? இப்பதான் அம்மா இல்ல என்ன? அம்மா மருதமலை போயிருக்காங்க, ஊர்ல இல்லன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள வந்து பாத்ரூம்ல வலிக்கு விட்டாங்க சார். அம்மா ஏமா. சரி சரி, நீ கவலைப்படாத. போய் முதல்ல அம்மாவை பாரு. காசு வேணும்னா சௌந்தரராஜன் கிட்ட கேட்டுக்கோ. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார். சத்தியமா அம்மா இருக்காங்க சார். வீட்ல பாத்ரூம் இருக்கு சார். வழிக்கு உள்ள இடம் இருக்கு சார். அதுல இருந்து சந்தேகம் இல்லப்பா. அது வந்து சின்ன வயசுலயே கேக்குக்குள்ள முட்டை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா முக்கியமா முட்டை முக்கியமா நீங்களே சொல்லுங்க. போய் பாரு, அப்புறமா கேட்டுக்கிறேன் நான். சிஎஸ்கே என்ன மச்சான் சொதப்புறானுங்க? டேய் உன்னோடடா தங்கச்சி வழிக்கு உண்டான்னு சொல்றானா? அம்மான்ற சைலண்டா போறா. Oh, gets it over them. And has got it away for 4. Wonderful byplay. மச்சான், குண்டப்ப விஸ்வநாதன் கவாஸ்கரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாமா. வீட்டுக்கு போக வர பழக்கமாகி விஸ்வநாத் கவாஸ்கர் தங்கச்சியை டாவ் அடிச்சிருக்காரு. கவாஸ்கரும் பாரு கேட்ச் பிடிச்சிக்கா அப்படின்ற மாதிரி அவர் தங்கச்சியை பிடிச்சிக்கான்ட்டாரு. செம ஃப்ரெண்ட்ஷிப்ல புரிஞ்சுக்கிட்டேன். டேய் ஆடுது மும்பையும் சிஎஸ்கேவும். அவங்க 2 பேரும் கமெண்ட் கூட பண்ணல. இப்போ நான் அவங்கள பத்தி பேசுறேன். என்ன சார், மேட்சை பார்க்காம யாருக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அடிட்டர் சார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கம்பேர் பண்ணனால தான் வந்தேன். ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் பசுபதினு ஒரு தங்கமான பையன். அவங்க அம்மா வலிக்கு விழுந்தாங்கன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு ட்ரை பண்ணுறேன், லைன் கிடைக்க மாட்டேங்குது. Lovely start. That's a fantastic shot. Caressed through the offside for 4 by Murali Vijay. Just the ultimate. So he's done. Effortless cover across the city. Down into wonderful shoulder. Mahendra Singh Dhoni comes out to the middle needlessly. Here we go, that's up here. That's on the commentary box.
நம்ம போதில இருக்கனே நம்மளே ஒருத்தன் கலாய்க்கறாடா. கமான் गाइस. மச்சானே கலாய்க்கறான். சார் நீங்க யாரா அந்த சாம்பார் தலைய? டேய் கூப்பிடு அவன. இவன் அவன கலாய்ச்சானா? ஏய் இவன்கிட்ட சிக்கன் பிரியாணி கேட்டா பீஸே இல்லாம குஸ்கா தரான்டா. இது பிரியாணி இல்லடா பிரிஞ்சி. ஏய் ஏய் ட்ரிங்க்ஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்புறீங்களா? டாக்டர் சொல்லிட்டு அவன் லெவலை பத்தி நீ சொல்றியா? அவன் லிமிட் தெரியுமாடா உனக்கு? சொல்றா. ஃபர்ஸ்ட் அழகா ஜாகிங் போவா. போதில ஜாகிங் பாக்குற நீ பாரு. கூப்பிடுற ஓனரை. கூப்பிடுற ஐ வாண்ட் மீட் தி ஓனர் நவ. நவ. சார் எங்க ஓனர் துபாயில இருக்கார் சார். அப்ப எங்க எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டு துபாய் கூட்டிட்டு போ. ஏய் தேங்க்ஸ் மச்சான். துபாயில ஒரு சென்ட் வாங்கி தரேன். உன் மேல சத்தியம். என்ன சார் ப்ராப்ளம்? வணக்கம் சார். ஓ பழனி. உங்க பேர் பழனினா நெத்தியில் நான் படிக்கட்டா 1 2. அவன் மூஞ்சில வாமிட் எடுத்து வர்றான். ஏண்டா நெத்தியில இத்தனை பீஸ் போட்டிருக்கே, பிரியாணில ஒன்னால ஒரு லெக் பீஸ் போட முடியாது? இவ்வளவு கொடுங்கடா. பெஸ்ட் நகர் பாய் கடைக்கு போறோம். ஆளு 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவோம். போலாம் மச்சி. ஓகேடா. ஏய் गाइस அட்டாக் தி பிரியாணி கடை. பாய் கடை தான நல்ல ஒரு பாய். பாய் பெரிய ஹோட்டல் வச்சிருக்கானுங்க பாய். பீஸே இல்ல. வேஸ்ட் பாய். கந்தன், கங்குலி கந்தன். சொல்லுங்க சார். கிளாஸ் ஆரம்பிக்கலாமே. ஜனனி ரூம் எங்க இருக்கு? நோ நோ நோ. ரூம் எதுக்கு? இவ்வளவு பெரிய ஹால் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணலாமே. வெள்ளக்காரன் ஹாலுக்கு ஏன் தெரியுமா சார் ஆளுன்னு பேர் வச்சான்? தேவையில்லாத நிறைய ஆளுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கராத்தேன்றது கான்ஃபிடன்ஸ்க்காக கத்துக்கிறது இல்ல, கான்ஃபிடென்ட்டா கத்துக்கணும். ஓ ஜனனி ரூம் எங்க இருக்கு? மாஸ்டர் ரூம் மாடியில இருக்கு. லெட்ஸ் ஸ்டார்ட். பாய். மாஸ்டர் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஃபேமஸானாலே இதான் பிரச்சனை. நிறைய பேர் நிறைய இடத்துல பார்ப்பாங்க. உங்களை ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்திருக்கேன் கரெக்டா? ஒரு ஃபயரையே இன்னொரு ஃபயர் இருந்து காப்பாற்ற முடியுமா? நீ பார்த்தது எங்கள் அண்ணனை பசுபதி. அவன் தான் பயந்தாங்கோலி. ப்ளீஸ் கோ. அண்ணனா? இது எங்கே போய் முடிய போதோ எப்பா. இல்ல மாஸ்டர் அது நீங்க தான். என்னது நானா? உங்கள் ஃபேமிலிக்கே இந்த பிரச்சனை இருக்கும் போல இருக்கே. உங்கள் அப்பா என்னன்னா என்ன பார்த்து எங்கள் அண்ணன் டென்ஷன் பண்ணுறான். நீ என்ன எங்கள் அண்ணனை பார்த்து என்ன டார்ச்சர் பண்ணுற? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மாஸ்டர்கிட்ட டவுட் வரலாம், ஆனால் இது மாஸ்டரான் டவுட் வரவே கூடாது. அநேகமாக இது நமக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். சாரி மாஸ்டர், சாரி சாரி சாரி. எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கராத்தேல எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? கராத்தேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ டிராயரை திறக்கிறது. மாஸ்டர் நான் இந்த டேபிள் டிராயர் சொன்னேன். கம் ஹியர். ஓபன் க்ளோஸ். ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. லெஃப்ட்ல மூடு. இப்போ டேபிளே இல்லாம லெஃப்ட்ல மூடு. ரைட்ல மூடு, டக்குன்னு தர. லெஃப்ட்ல மூடு. இப்போ நீ பண்ணு. ரைட்ல தர. எஸ். லெஃப்ட்ல மூடு. லெஃப்ட்ல அடி. ரைட்ல தர. ரைட்ல அடி. ரைட் லெஃப்ட் ரைட். பிரில்லியன்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நீ சூப்பராக பண்ணிட்ட. அண்ட் எப்போலாம் நீ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ மாஸ்டர் நினச்சிக்கோ. அப்போ தான் உனக்கு கராத்தே ரொம்ப நல்லா வரும். வட்டா? பாய். ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. ரைட்ல மூடு, லெஃப்ட்ல தர. ரைட்ல. பியூட்டிஃபுல். இதே மாதிரி 3 மாசம் பண்ணீங்க, நானே இந்த பெல்ட் உங்களுக்கு வாங்கி தரேன். ஐயோ சூப்பர் மாஸ்டர். கராத்தேனா ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். ஈஸியா இருக்கு. வாழ்க்கையில் எல்லா கஷ்டமான விஷயமும் சிம்பிளாக தான் முடியும். அந்த ரூட்டை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க வேற என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு உங்க வீட்ல வெண்பொங்கல். ஐயோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இருங்க ஒரு பிளேட் கொண்டு வரேன். 1 crore ஓடி கேட்டிருந்தேன், இன்னும் பதில் இல்ல. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சீக்கிரமா சாங்ஷன் பண்ணிடலாம். உங்க கவுண்டர் முன்னாடி வெள்ளை ஜிப்பா போட்டுட்டு ஒரு ஆள் நிக்கிறானே, எதுக்கு வந்திருக்கான்? அவர் கிளாசிக் மினரல் வாட்டர் கம்பெனில இருந்து 7 lakh டிராப் பண்ண வந்திருக்கார். சார் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த ஜிப்பா போட்டுட்டு இருக்கானே இந்த ஆள் உங்களுக்கு தெரியுமா? This gentleman இவர் என் ஆபீஸ்ல ஸ்டாஃபா இருக்காரு. ஏன்? இவன் பெரிய ஃப்ராடு சார். நீங்க பேசிட்டு இருக்கிறது இந்த ஜென்டில்மேனோட தம்பியை பத்தி. இவன் அண்ணன். இவன் பேர் பசுபதி. இவனுக்கு ஒரு தங்க மட்டும் தானே இருக்கா? நீங்க கங்குலி கந்தனை மிஸ் பண்றீங்க. கங்குலி கந்தனா? நீங்க கொஞ்சம் கிளியரா க்ளோஸா பாத்தீங்கன்னா இவன் தம்பி இருக்கான்ல கங்குலி கந்தன், அவன் கண்ணு பூனை கண்ணு, கேட் ஐஸ். அப்படியா? இவங்க அப்பா ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போட்டிருந்தாரு. அந்த லோன் விஷயமா இவ ப்ராப்பர்ட்டியை நான் தான் அட்டாச் பண்ணேன். அப்போ கூட இந்த பூனைக்கண்ணு தம்பியை பத்தி நான் கேள்விப்படலையே. எதுக்கும் நல்லா ஒரு தடவை விசாரிச்சுக்கோங்களேன். சார் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எப்ப அவன் மேல டவுட் வந்துச்சா அப்பயே அவனை வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே? இன்னும் நான் சந்தேகப்படுறேன்னா மானத்தை சித்திர மாட்டானா? இது பாரு, அவனுக்கு என் மேல சந்தேகம் வராம அவன் மேல இருக்கிற ஏன் சந்தேகம் எல்லாம் போகணும். அதுக்கு ஒரு வழி சொல்லு. ஒரே வழி துப்பறிய நிபுணர் கணேஷ் வசந்த். தேங்க்யூப்பா. ஓகே சார். ஹலோ ஹலோ மிஸ்டர் கணேஷ் வசந்த், எங்க இருக்கீங்க? உங்க லெஃப்ட்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க சார்.
ஹாய் சார். அப்படியே ஃபோன்லயே கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்? நம்ம 2 பேரையும் சேர்த்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா விஷயம் வெளியே லீக் ஆயிடும். அப்புறம் எதிரி உஷாராயிடுவான். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், நீங்க போலாம். இத சொல்ல இங்க ஏன் வர சொன்னேன்? போன்லயே சொல்லிருக்கலாமே. நான் உங்களை ஸ்டடி பண்ண வேணாம்? என்னையா? ஏன்? கேஸ் கொடுக்குறேன், நீங்க காசு கொடுப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாய் சார். பில். யோ, என்னையா இது? நான் ஒரு காப்பி தான் ஆர்டர் பண்ணிருக்கேன், இன்னும் சாப்பிடல. அதுக்குள்ள 2500 ரூபாய் பில் கொடுத்துருக்கேன். சார், உங்களுக்காக பசுபதி கேஸை விசாரிக்க வந்த டிடெக்டிவ் கணேஷ் வந்து 400 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 2500 ரூபாய்க்கு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு சார். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். யார் நீங்க? என்ன வேணும்? நான் கவர்மெண்ட்ல இருந்து வர்றேம்மா. அதான் டிவி மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்துட்டீங்களே, இப்போ என்ன கொடுக்க வந்தீங்க? நான் கொடுக்க வரலம்மா, எடுக்க வந்திருக்கிறேன். சென்சஸ். உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? நானே அண்ணன் 2 பேர். அண்ணன் 2 பேர். ஓகே, தேங்க்யூ. என்னையா நீ இந்த நேரத்துல? ஆபரேஷன் ஸ்டார்டிங் ஜஸ்ட் நவ். தங்கச்சி ஒருத்தி, அண்ணன் 2 பேர். தங்கச்சி அவ வாயிலே கொடுத்த செல்ஃப் ஸ்டேட்மெண்ட். நீ ஆளை பார்த்துட்டு முதல்ல ஃபோன் பண்ணு. பசுபதி, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பசுபதி கிட்ட இந்த பார்சலை கொடுக்க சொல்லி நவரச நாயகன் சத்யன் அமைச்சாரு. பசுபதியோட மாமா தான் நானு. சத்யன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. கூட நானே அவன்கிட்ட கொடுத்துறேன். கொடுத்துறீங்களா? சத்யன் மாமா கேட்டதா சொல்லு. கண்டிப்பானே. பை பை பையா, உன் பணியில ஒரு சனியம் போட்டா இருக்க. யார் அது? சனியனோ? தலைவா, உன்னையே சனியிட்டானே. ஐயோ. பசுபதி, பசுபதி. யார் நீங்க? மிஸ்டர் பசுபதி. ஆமா. சத்யன் இந்த பார்சலை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். சத்யன் கிட்ட இவ்வளவு டீசென்டானாளா? புதுசா? பழசு, ரொம்ப பழசு. உங்களை பத்தியும் உங்க தம்பி கந்தனை பத்தியும் நாங்க பேசாத நாளே கிடையாது. ஓ, கந்தனை பத்தியே சொல்லியிருக்காரா? இவ்வளவு ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. வாங்க. கமிங். கவிதா, சார் நம்ம ஃப்ரெண்டு. யாரு? மொட்டை மாடியில கந்தன் கராத்தே பிராக்டிஸ் பண்றான்ல, அவனை வந்து சார் கிட்ட பேச சொல்லு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீ போ. கந்தனா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சார், நான் போய் குளிச்சுட்டு மெதுவா வாங்க, அவசரம் இல்ல. தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. மிஸ்டர் சிவகுருநாதன், நான் டிடெக்டிவ் கணேஸ்வரன் பேசுறேன். நான் இப்போ பசுபதி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ பசுபதி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேக்குறீங்களா? கேட்டதா? தம்பி கந்த மேல மாடியில கராத்தாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதையும் கேக்குறீங்களா? கேட்டீங்களா? கந்தனை நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஓகே, ஓவர். தேங்க்ஸ் கவியா. ஐயோ செந்தமர, என்ன இது சாருக்காக கொண்டு வந்தது. ஐயோ சாரிப்பா, நான் குச்சி எச்சியாச்சு. பரவாயில்லையா? வெல்கம். இந்தாப்பா. ஏமா யார் இருந்தாலும் அண்ணன் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் சார், வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். ப்ளீஸ். வேலைக்காரிய கரெக்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்ன? ஐயா, என்ன என்னடா நினைச்சீனா? இதுக்காடா நீ துட்டு குத்தா ஒண்ணா? ஒளிந்துற உன்னையம்மா. அப்பா, ஐயோ அம்மா. தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. East and west and north and south, you know it's kinda hasty. The east and west and north and south, you know it's kinda hasty. ஐயோ அப்பா. சைனால இருந்து எதிரி அமிச்ச கிஷோக்கு டிராகன் தானே நீ? நான் சைனீஸ் புட்டு கூட சாப்பிட்டேன்.
கேள்விப்பட்டது இல்லையா? அப்ப ஏன்டா இங்க வந்த டிராகன்? அது வந்து உங்ககிட்ட கராத்தே கத்துக்க வந்தேன்ப்பா. கராத்தே கத்துறவங்க ஏன்டா டை? உனக்கு தெரியாத லேடி ஸ்பெஷலிஸ்ட்னு. ஐயோ தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. சார் எங்க பசுபதி அண்ணன் கந்தண்ணன் ட்வின்ஸ் மாதிரி நீங்களும் ட்வின்ஸா? இல்லையே. ஏன் கேக்குற? இல்ல காலையில உங்கள மாதிரியே ஒருத்தர் சென்சஸ் எடுக்க வந்தாரு. அதான். ஓஹோ. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. காலையிலே பூஜை போடும் பக்தி முகம் இங்கு, எதிரிகளை பந்தாடும் சக்தி முகம் அங்கு. வரேன். தம்பி கந்தனை மொட்டை மாடியில் பாத்தீங்களா? 2 பேரையும் பார்த்துட்டேன் சாமி. வரேன், போயிட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, சுவாமி பிரசாதம். சார் அப்படி போவாதீங்க, மொட்டை மாடியில் கந்தன் இருக்கா. ஐயோ, சைனாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, நான் வர்றேன். அப்பா இது எப்படி? ஐயோ என்னால முடியலப்பா. 40,000 ரூபாய் சம்பளத்துக்காக கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வைக்க வேண்டியதா இருக்கு, பாத்ரூம்ல பைப் ஏற வேண்டியதா இருக்கு. என்னடா வாழ்க்கை சாமி. அண்ணே கராத்தே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சா? பாட்டி எப்படி இருக்கேன்? சால்ட்ல வர ஏஞ்சலினா ஜோலி மாதிரியே இருக்கு. நேத்து வெண்பொங்கல்ல சால்ட் அதிகமா இருக்கும்போது நினைச்சேன். தேவையில்லாத படம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஆக்ஷன் படம்னா உசுரு. நேத்து டிராயர் ஓபன் பண்ணியாச்சு. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டியது இந்த Dressக்கு மேட்சிங்கா ஒரு பியூட்டிஃபுல் லெமன் ரைஸ். ஓகே மாஸ்டர். முருகா என்றழைக்கவா முத்து. குட் மார்னிங் சார். அவனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னா இங்க என்னையா பண்ற? தம்பி கந்தா இப்போ உங்க வீட்டுக்குள்ள தான் இருக்கான். அவனை க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். என்ன கண்டுபிடிச்ச? அவங்க ஆளு மட்டும் 2 பேர் இல்ல சார், பிஹேவியர், கேரக்டர், காஸ்டியூம் எல்லாத்துலயுமே 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம். வா வா உள்ள வா. மார்னிங் மாஸ்டர். மார்னிங்மா. கராத்தேல முக்கியமான ஸ்டெப் கர்டனை மூடுறது. கம் ஆன் டு இட். மாஸ்டர் மூடியாச்சு. வெரி குட். நீ ஜெனரலா தூங்கும்போது எப்படி பொத்திப்ப? இப்படி பொத்திப்பேன். பிரில்லியன்ட். இதை தான் கராத்தேல பிளாக்ஸ்னு சொல்லுவாங்க. புரியல மாஸ்டர். கர்டனை மூடு, பெட்ஷீட்டை போத்து, ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போத்து, ரைட் பிளாக், லெஃப்ட் பிளாக். ரைட்ல மூடு, லெஃப்ட்ல போடு. அவங்க 2 பேரையும் என் 2 கண்ணால நானே பார்த்தேன். பசுபதி நல்ல பையன் இல்ல, அவன் பொய் சொல்ல மாட்டான். சார் ஃபுல் டீட்டெயிலையும் ரிப்போர்ட்டா போட்டு உங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிடுறேன். 10,000 ரூபாய் மேல போட்டு கொடுங்க சார். பல பேர்கிட்ட பல இடங்கள் அடி வாங்கி பாடி பெயினா இருக்கு. பாங்காங் போய் பவுடர் மசாஜ் பண்ணாதான் இந்த பாடி ரெடி ஆகும். அதுக்கு என்ன லெமன் ரைஸ் ரெடி. நான் எடுத்துட்டு வரேன். நீங்க கார்டன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே. டேய் உனக்கு இங்கே மசாஜ் நடந்துட்டு போய் ஒளிஞ்சுக்க போ, ஒளிஞ்சுக்க போ. அப்புறம் ஜனனி கராட்டே எப்படி போயிட்டு இருக்கு? கராத்தே ஒன்றும் தண்ணி வடிகட்டி விற்கிற பிசினஸ் இல்ல சார், டேக்ஸ் டைம். மாஸ்டர் லெமன் ரைஸ் சாப்பிடுங்க. தேங்க் யூ. மாப்ள எங்க புடிச்சீங்க இந்த கராத்தே மாஸ்டர்? ரத்தனம். இன்னைக்கு சால்ட் கரெக்டா இருக்கு. நம்ம ஜனனிக்கு கராத்தையோட சேர்த்து காம்போ பேக்ல வீட்டு வேலையை கத்து கொடுக்கறாரு நம்ம மாஸ்டர். கட்டண மூடு, போர்வையை போத்து. கட்டண மூடு. ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. இப்படி ஒரு நல்ல அண்ணனுக்கு தம்பியா பிறந்துட்டு கராட்டேங்கிற உன்னதமான கலையும் கத்துக்கிட்டு உங்களுக்கு ஏன் இந்த கெட்ட பழக்கம்? லெமன் ரைஸ் சாப்பிடுறதும் அவ்வளவு பெரிய கெட்ட பழக்கம் கிடையாது. நான் அதை பத்தி சொல்லுங்க. இந்த ப்ரூஸ்லி, ஜெட்லி, டிராகன்லி, பிராண்டன்லி இவங்க யாரும் குடிக்காதப்போ இந்த கங்குலிக்கு மட்டும் ஏன் இந்த குடிக்கிற கெட்ட பழக்கம்? எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம யாரு எப்படி கவுக்குறது நைட்டு ஃபுல்லா யோசிச்சு தூங்காம இருக்கானே அவன் பெட்டரா? கடைக்கு போய் ஒரு குவார்டர் வாங்கி 2 ரவுண்ட் அடிச்சு சந்தோஷமா கவுந்து வச்சு தூங்குறானே இவன் பெட்டரா? சொல்லுங்க சார். அப்படி இல்லப்பா. நீங்க குடிச்சவங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாதே. நான் சரக்கு சாப்பிட்றேன் தானே, நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு காட்டுறேன். வெள்ள வாடா டிராகன். பாத்தீங்களா சார், இத்தனை நேரம் நம்ம பேசுறது ஒட்டு கேட்டு இருந்தான். நான் தான் உனக்கு கராத்தே சொல்லி தர முடியான்னு சொன்ன உண்மையை சொல்லி என்ன காப்பாத்துங்க சார். எடுத்துப்பா. நீங்க அண்ணன் தம்பி 2 பேரா இல்ல ஒருத்தரே வேஷம் போட்டு என்ன ஏமாத்துங்களான்னு கண்டுபிடிக்க நான் தான் இவனை அப்பாயிண்ட் பண்ணப்பா. அவன் தப்பில்ல ப்ளீஸ். இது என்னுடைய ராஜினாமா லெட்டர். இது தம்பி கந்தந்து சைனீஸ்ல இது இருக்கு. சைனீஸ்லயா? என்னப்பா இதெல்லாம்? நீ வேலை செய்யற இடத்துல எப்ப நீ தெய்வமா மதிக்கிற முதலாளி உன்னை மனுஷனா கூட மதிக்கலையோ
அந்த இடத்துல வேலை செய்வானான்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க சார். ஐயோ என்னப்பா ஏதோ ஒரு டவுட் வந்து குழப்பத்தில் இப்படி பண்ணிட்டேன். இப்போ என் சந்தேகம்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க 2 பேரு தான், 2 people. ஓகே, போ சீட்டுக்கு போ ப்ளீஸ். இல்லை சார், சீட்டில் உட்காரணுன்னா எங்கள் அம்மா வீட்லேயே கோடிக்கு வச்சிட்டாங்க சார். இப்போ நீ என்ன சொல்ல வர? உங்க அம்மா பேச்ச தட்ட மாட்டே அப்படிதானே? ஆமாம் சார். சரி விடு, உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் வந்து உங்க அம்மா கிட்ட சார், சார், பேசுறேன். பணம் சார். இல்லப்பா இல்ல, நான் உங்க வீட்டுக்கு வந்து அந்த தெய்வத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்டே இந்த ராஜினாமா லெட்டரை வாபஸ் வாங்கிக்கிறேனே. இப்போ என்ன சார், இந்த லெட்டரை வாபஸ் வாங்க நானே வாங்கிக்கிறேன் சார். வாபஸ் அப்படின்னா என்ன? நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறியா? அப்படிலாம் இல்லை சார், என் வீடு உங்கள் வீடு மாதிரி. ஆனால் முதல்ல வீட்டுக்கு வரீங்க. 9:10 ராகுகாலம் சார், 12:30 யமகண்டம். நான் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன். நீங்கள் ஒரு 3 hours கழிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கும் சார். சரிப்பா, நான் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்க வந்துருங்க சார்.